இப்போ சுரக்காய் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. மருத்துவ குணம் அவ்வளவு நிறைஞ்சிருக்க நம்ம வீட்டுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தியும் சுரைக்குடுவைக்கு இருக்கு. சொந்த வீடு வாங்கணுமா ம். அந்த வேண்டுதல், இல்ல இந்த நோய் நமக்கு சரியாகணும், வீட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் சரியாகணும் அப்படின்னா ம். சில பொருட்களை இதுக்குள்ள நம்ம போட்டு நம்ம பணம் வைக்கக்கூடிய, ஸோ பீரோல நீங்க பணம் வைக்கிறீங்கன்னா டெய்லி இதுல வந்து பணம் போட்டுக்கிட்டே வரணும். அதுக்கு ம். முன்னாடி சில பொருட்களும் இதுக்குள்ள போடணும். ம். தெய்வ அம்சம் பொருந்திய சில பொருட்கள் ம். என்னென்ன போடணும்னா, நல்ல திருநீர் இயற்கையாக செய்த சிவனோட அம்சமாக இருக்கக்கூடிய திருநீரு, ம். பார்வதி தாயாரோட அம்சமாக இருக்கக்கூடிய குங்குமம், ம். சந்தனம், மஞ்சள், பச்சை கற்பூரம், சோழி, இதுவும் மகாலட்சுமி தாயாரோட அம்சம் தான். ஒரு ம். 5 சோழி இதுல ம். போடணும். சுருள் பட்டை இருக்கு பார்த்தீங்களா? ஒரு 2ஓ 3ஓ சுருள் பட்டை இதுல நம்ம போட்டுக்கலாம். ம். ஒரு 10ல இருந்து 12 குன்றிமணி விதைகள். ம். ம். விநாயகருக்கு கண்ணு வைப்போம். ஆமா. அந்த விதைகள். ஸோ ம். 10ல இருந்து 12 குன்றிமணி விதைகள். ம். இது எல்லாமே ஒவ்வொன்றாக அதுக்குள்ள நம்ம வேண்டிக்கிட்டே போட்டு போட்டு வந்துட்டு, இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும்ல மேம்? எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்லயே கிடைக்கும். ம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டா போதும். ம். அதுக்கப்புறம் முதல் நம்ம பணம் போடும்போதே சுருட்டி அதுக்குள்ள போட்டுறணும். ம். ஸோ ம். நம்ம வந்து வீடு வாங்கணும் ம். அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள பணத்தை போட்டுட்டு அந்த குடுவையை மூடி எடுத்துட்டு போய் நம்ம பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிடணும். ம். டெய்லி அதுல பணம் போட்டுக்கிட்டே வரணும். பணத்தை சுருட்டி அதுக்குள்ள போடணும். ம். ஸோ 48 நாட்கள் இந்த பரிகாரம் செய்யும்பொழுது ம். நம்ம நினைத்த காரியம் கைகூடும். இப்போ ம். வீடு வாங்குறாங்கன்னா முதல் சுப செலவு இதுல இருந்து எடுத்து தான் நம்ம செய்யணும். ம். என்ன செலவு ஃபர்ஸ்ட் செய்றோமோ, ம். குடுவையில நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்த எடுத்து இறைவன் கிட்ட வச்சு நல்லா பூஜை செஞ்சுட்டு, இந்த பணத்த எடுத்து தான் அந்த செலவு நம்ம செய்யணும். ம். அதே மாதிரி உடல் நலம் சரியில்ல அப்படின்னாலும் 48 நாட்களுக்கு இதுல ம். பணம் போட்டுக்கிட்டே வரும்போது, ம். மெடிசின்ஸும் நீங்க சரியா எடுத்துக்கிட்டு, அது சுரக்காய் சித்தரையும் நல்லா மனசுல வேண்டிக்கிட்டு, நீங்க ம். உடல் நலம் முன்னேறணும் அப்படின்னா, சித்தர் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ அவர ம். வேண்டிக்கிட்டும் பிரார்த்தனை செஞ்சுட்டு, அந்த பணத்த அவர் ஜீவ சமாதியில செலுத்திடலாம். இப்படி செய்யும்பொழுது ம். உடல் ஆரோக்கியம் மேம்படும்.